அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் இயல் 3ல் இருக்கிற அறநெறி சாரம்ங்கிற பாடத்துக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் 2 வரைக்கும் ஃபுல்லாமே போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதற்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்லாடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் சொல் கூட்டல் ஆடல். அடுத்து இரண்டாவது, பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொழுது கூட்டல் ஆற்றும். அடுத்து மூன்றாவது, வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர் ஒற்றுமை. அடுத்து ஆவணால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எழுத்துறத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. தூயவாய், ஆய. அடுத்து வேற்றுமை சாற்றுங்கால். எல்லாத்துலேயும் நமக்கு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்கா, அதனால தான். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. முதலுக்கு எப்படி எழுதுறோம்னா, கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு, அது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு அந்த யாதுன்னு இருக்கா அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா, குற்றம் ஏற்படாமல் பேசுதல் ஆகும். நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு குற்றம் ஏற்படாமல் பேசுதல் ஆகும். இதுதான் ஆன்சர். அடுத்து இரண்டாவது, உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவன யாவை. ஆன்சர் நமக்கு 37ஆம் பக்கம் இருக்குது, பார்க்கலாம். 37ஆம் பக்கம் பாடல் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது கீழே இருக்க அந்த 3 லைனை குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிந்தனை வினாக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதை ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.